அருவம் இந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் பத்தி பார்க்க போறோம். ஹீரோ சித்தார்த், ஹீரோயினி கேத்ரின் தெரசா. நம்ம ஹீரோயினிக்கு ஸ்மெல்லே தெரியாது. என்ன ஸ்மெல்லோ, அந்த உண்மையான அதோடைய ஸ்மெல்லு தெரியாது. அவளுக்கு எப்பவுமே நார்மலா தான் இருக்கும். ஏதோ மல்லிகைப்பூ என்ன ஸ்மெல்லோ, ஒரு என்ன சொல்றது? ஸ்வீட்டோடைய ஸ்மெல்லு, ஒரு குக்கிங்கோட ஸ்மெல்லு, எந்த ஒரு ஸ்மெல்லுமே அவளுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு உள்ள என்ன ஸ்மெல் இருக்கோ, அத அக்யூரேட்டா என்னென்ன போட்டிருக்கு, ஒரு குழம்புல என்னென்ன விஷயம் இருக்குன்னு எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ற அளவுக்கு அவருக்கு அதிகமா பவர் இருக்கும் அந்த படத்துல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவள பொண்ணு பார்க்க வருவாங்க. அது ஹீரோயினிய. அப்ப சித்தார்த் தான் மாப்பிள்ளையா இருப்பாரு. 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே சொல்லிருவாங்க. இவ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்ப்பா. சித்தார்த் உணவு சுகாதாரத்துறையில ஒரு பெரிய போஸ்டிங்கில இருப்பாரு. அவருக்கு எந்தெந்த உணவுல என்னென்ன தப்பு இருக்கோ, தவறு இருக்கோ, அத பூரா சுட்டி காட்டுறது தான் அவருடைய வேலை. அதேமாரி மாறு கெட்டப் போட்டு, வேஷம் போட்டு எங்கெங்கே ஹோட்டலோ, டீ கடையோ எல்லா இடத்துக்கும் போய் இதில இன்ன பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்த பார்ப்பாரு. அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டு அத மூடுற மாரி இருக்கும். அப்ப நெறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவன் என்ன சொல்றது நம்ம உணவ அப்படிங்கிற மாரி இவன் மேல அதிகமா காட்டமா இருப்பாங்க. பால்ல இவ்வளோ கெமிக்கல் கலந்துருக்கீங்க. பால்ல இந்த மாரி விஷயம் இருக்கு. இதில பாலே இல்ல. அந்த மாரி நெறைய விஷயத்த பத்தி பேசுறனால, இவன என்ன செய்யணும் கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வச்சிருப்பாய்ங்க. அதே மாரி திட்டம் போட்டு ட்ரெயின்ல வச்சு கொன்னு தூக்கி வீசிருவாய்ங்க. அவன் போய் ஒரு மரத்தில போய் விழுவான். அந்த மரம் எங்கேன்னா ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயினி டீச்சரா வேலை பார்ப்பாங்க. அது அவருடைய ஆவி எப்படியோ இவன் மேல பூந்துக்கும். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு அதிகமான அந்த ஸ்மெல்லு எப்படி ஸ்மெல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஐயோ! என் பொண்ணுக்கு உள்ள குறையெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஆனா இவ என்ன செய்வா, அவனுடைய ஆவி இருக்கனால எங்கெங்க தப்பு நடக்குதோ, எங்கெங்க தப்பான விஷயங்கள் நடக்குதோ அத பூரா சுட்டி காட்ட ஆரம்பிச்சுருவா. ஆனா என்ன செய்வாங்கன்னா, இவளையும் கொல்லணும் அப்படி சொல்லிட்டு திட்டம் போட்டு என்ன செய்வாய்ங்க, இவள ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போய் கொல்லணும்னு முடிவு பண்ணியிருப்பாய்ங்க. அப்பதான் நம்ம சித்தார்த்தோடைய ஆவி தான் வெளிய வரும். எல்லாரும் அப்ப இது ஒரு பொண்ணு இல்ல, இது ஒரு ஆவி தான் நம்மள ஒவ்வொரு ஆளையா கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங் திரைப்படமா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.